நேராஞ்ச ராவில் சேலோஞ்ச லாவில் ஒரு சந்தில் ஒரு பொந்தில் ஒரு பொண்ணு போனான் பிஞ்சில். அந்த பொண்ணு பேர் அஞ்சல். அஞ்சல் அவன் நெஞ்சில் ஒருத்தன் தொட்டான் கையில், அணைச்சிக்கிட்டான் மையில். அந்த பையில் அடிக்க கால் செப்பலை எடுத்து அஞ்சலை போட்ட பொருளை பேச்சு வரல, மூச்சு விடலை. அவனை பார்க்கலாம், நோக்கலாம், ஈக்கலாம், கலாம் லாம் இம். நீங்கள் மட்டும் கோவப்படலாம், நான் கோவப்படக்கூடாதா அப்படின்னு நினச்சோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை தான் வரும். அதனால் அடுத்தவங்க கோவப்பட்டா கூட நம்ம விட்டு கொடுத்து போவோம். அதுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்கிறதுக்காக வேணும்னே கோவப்பட்டா அதுக்கு நம்ம யோசித்து ஏதாவது பண்ணலாம். அப்போ கூட கோபத்தை கொஞ்சம் அடக்க பழகிக்கணும். இல்லைன்னா மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். என்ன நான் சொல்கிறது, சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். அதுக்கு நேர்மாறான ஒன்றுன்னா அது அந்த கோபம்தான். கோபங்கிறது யார் ஏற்படுத்துகிறாங்க, எதுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்லாம் யோசிக்காது. டக்குன்னு அந்த கோபம் வெளிப்பட்டு விடும். தயவு செஞ்சு அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நம்ம பேசணும். இல்லைன்னா அந்த கோபத்துக்கு ஆயுள் கம்மி, ஆனால் அந்த கோபத்தில் நம்ம செய்கிற விஷயத்துக்கு ஆயுள் அதிகம். நன்றி, வணக்கம். ஆண்டவன் படைப்பில் கூட ஏதேனும் தவறுகள் நிகழலாம். மனிதர்கள் நாம் நினைத்தால் சரி செய்யலாம். ஜான் கில்லேனாலும் ஆண் கில்லே, அதுவும் அண்ணனோட கில்லே. கோபங்கிறத 3 எழுத்து, உயிருங்கிற 3 எழுத்தை பறிச்சிடும். கொஞ்சம் அசந்தம்னாலும் கோபங்கிற 3 எழுத்து, உயிருங்கிற 3 எழுத்தை பறிச்சிடும். கோபத்தை கட்டுப்படுத்தி நம்ம பழகிக்கிட்டோம்னா இந்த உயிருங்கிற 3 எழுத்து படைச்சிக்கும். நன்றி, வணக்கம்.